ஆவியானவரே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையை எனக்கு அடியேனுக்கு எதேர்ச்சியாய் நீ தரவில்லை. நீ திட்டமிட்டு இந்த காரியம் எங்கள் சபையிலே சொல்லப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீர் இந்த வசனத்தை அடியேனுக்கு கொடுத்து அதனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்து இப்பொழுதும் இந்த பலிபீடத்திலே உம்முடைய சமூகத்திலே நின்று இதை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வசனத்தை இந்த இடத்திலே அமர்ந்து கேட்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் கேட்கிறவங்க, இனி கேட்க போறவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான செயல்பாடும் இந்த நாளில் வல்லமையாய் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கடின தன்மைகள், அரண்கள், சிந்தையில் இருக்கிற அரண்கள், எல்லா தூக்க கலக்கங்கள், நிர்விசாரங்கள், எல்லா விதமான கடின இருதயங்கள், விசேஷமாய் சொல்லப்படுகிற சத்தியத்தை திரித்து கேட்க வைக்கிறதான எல்லா சத்ருவனுடைய திட்டங்களும் செவிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. மூளை பகுதியை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கண்களின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். செவிகளின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த வார்த்தை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளத்திலே ஆழத்திலே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையான ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக, தேவன் விரும்புகிறதான நன்மைகள் உண்டாகுகிற நல்ல நிலமாக எங்களுடைய இருதயம் மாற்றப்படும்படியாக இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசன பகுதியை எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 1-4 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1-4 வசனங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது, வாசிப்போம், ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். முழு கவனத்தோடு இந்த நாளிலே இந்த வசன பகுதியை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற ஒரு காரியங்களை இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் அவர்களை எப்படி நடத்தி வந்தார் என்றும், அதுக்கப்புறம் மோசேவின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்றும், அதற்கப்புறம் நியாயாதிபதிகள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்க. இப்போ இந்த ராஜாக்கள் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணமாக இஸ்ரவேலுடைய வரலாறிலே பார்க்கப்படுகிறது. முதல் ராஜாவாக சவுல் இருந்தார். அடுத்தது ரொம்ப தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜாவாக தாவீது இருந்தார். ஆனால் தாவீதுக்கு அப்புறம் இருந்ததான ராஜாக்கள் ஒருவரும்னு சொல்ல முடியாது, ஒரு 100% ஒரு 95% ராஜாக்கள் எல்லாமே மோசமானவர்களும், தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் செய்கிறவர்களும், தேவனுக்கு எதெல்லாம் அருவருப்பா இருக்குதோ அதையெல்லாம் செய்கிறதுமான ராஜாக்களாக இருந்தாங்க. இதுல ஒரு சிலர் மாத்திரம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ராஜாக்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில ராஜாக்கள் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வாசிச்ச இந்த எசேக்கியா ராஜா, இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இவர் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இவர் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், தகப்பன்னா டைரக்ட் ஃபாதர் இல்ல, ஃபோர் ஃபாதர், முற்பிதா, தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அந்த 4வது வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து வாசிப்போமா?
எல்லாரும் நிறுத்தி நிதானமா பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் உங்க கையில பைபிள் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த வசனத்தை நிறுத்தி நிதானம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இந்த நாளிலே இந்த 4வது வசனத்தினுடைய முதல் அந்த 2வது 3வது வார்த்தை, 2வது மற்றும் 3வது வார்த்தை மேடைகள், மேடைகளை அகற்றி. He destroyed the high places. மேடைகளை அகற்றினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு ரிமூவிங் ஹை பிளேசஸ், மேடைகளை தகர்த்தல். இது என்ன மேடை? அவர் என்ன மேடையை சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிக்கணும். இப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தேவனாலே நியமிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுக்கு பிரியமான பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடங்கள்ல தான் என்ன பண்ணி வந்தாங்க? பலிகளை செலுத்தி வந்தாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா கர்த்தர் எப்படிப்பட்ட பலியை விரும்புவாரோ அந்த பலியை தான் செலுத்தணும். எல்லா பலியும் சும்மா என்ன பண்ண முடியாது, அவங்க செலுத்த முடியாது. இது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த நியமனம். ஆனால் அவங்க எகிப்திலிருந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாங்க? எந்த ஊருக்குள்ள போறாங்க சொல்லுங்க? கானான் தேசத்துக்குள்ள போக போறாங்க. இந்த கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது ஏற்கனவே தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். அந்த கானான் தேசம் ரொம்ப பாவம் நிறைஞ்ச ஒரு தேசமா இருக்குது. அதாவது செழிப்பு, அதாவது உலக பிரகாரமா, அதாவது நல்ல வளங்கள், மண் வளம், மரம் செடி, நல்ல தண்ணி, இந்த மாதிரி உணவு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வளம் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற மனிதர்களோ எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னா இஸ்ரவேலை வச்சு அவங்கள போட்டு தள்ளணுன்ற அளவுக்கு அவங்க மோசமானவங்க. ஒருத்தங்களை கொல்லணுன்ற அளவுக்கு ஒருத்தங்க மோசமானவங்களா அந்த எப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கானானியர். இந்த கானானியர் அப்படின்ற கூட்டத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் தான் பெலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர், எபூசியர், இப்படி நிறைய அமலேக்கியர், இப்படி நிறைய கூட்டம் நீங்கள் நம்ம வரலாற்று புத்தகங்களை நம்ம படிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். அதில் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ராஜாக்கள் எல்லாம் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அழகா பலிபீடங்களை கட்டி சவுல் முதல் ராஜாவானார். அடுத்து ராஜாவா யார் ஆனாரு? தாவீது ஆனார். அந்த தாவீதுக்கு அப்புறம் தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தப்பு, அந்த வீழ்ச்சியிலிருந்து அவங்களுடைய சந்ததியில ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? எல்லாருமே, எல்லா அவருடைய வம்சத்துல வர்ற எல்லா ராஜாக்களுமே ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு விரோதமான காரியத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அவங்க கானானியரிடத்திலிருந்து பழகி கொண்ட ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப இந்த 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மேடைகள், சிலைகள், விக்கிரக தோப்புகள், அப்புறம் உருவங்களை வைத்து வழிபடுதல். கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு ஒரு காரியம் என்னன்னா, கண்டிப்பா சிலை வணக்கம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பலிபீடத்துல பலி செலுத்தணும்னா நான் சொல்ற பிரகாரம், நான் சொல்ற விதத்துல நீங்க தான் என்ன பண்ணணும்? நீங்க பலி செலுத்தணும். அப்பதான் அது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சும்மா கண்ட இடத்துலையும் நீங்க பலி செலுத்த, பலிபீடம் கட்டக்கூடாது, கண்டதையும் நீங்க பலி செலுத்தவும் கூடாது. ஏன்னா தேவன் ரொம்ப பரிசுத்தர், அவர் பரிசுத்தமானதை மாத்திரம்தான் தனக்கென்று எடுத்துக்கொள்வார். அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா அவர் சொல்லி வச்சிட்டார். என்னன்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த ராஜாக்கள் வந்தாங்க இல்லைங்களா, அதுவும் இந்த தாவீதுக்கு அப்புறம் வந்த சாலமோனிலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் பார்க்கணும். சாலமோனிலிருந்து ஆரம்பித்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு 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 விக்கிரகத்தை வணங்கக்கூடியதான ஒரு மனநிலை, ஒரு மைண்ட் செட் உருவாயிடுச்சு. மைண்ட் செட்டுன்னு சொல்றதை விட அதை இன்னும் ஆழமா ஒரு சில காரியங்களை வச்சு இந்த நாளில் நம்ம சொல்ல போறோம். அதில் அவங்க பழகி கொண்டது தான் என்னன்னா மேடைகள். மேடை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேடைனாலே பொதுவாக மேடைன்னா என்னதுங்க? மேடை என்னன்னா இது என்னது? மேடை நார்மலா இருக்கிற ஒரு இடத்தை விட்டு உயர்ந்து இருக்கிற ஒரு இடத்தை மேடை என்று சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த கானானியர்கள் என்ன பண்ணி வந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய விக்கிரகங்களுக்கு, அஸ்தரோத்து, பாகால், மோலேக்கு, இன்னும் பல அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவதற்காக தீமையான பலிபீடங்களை மாத்திரம் கட்டுறதில்லை, அந்த தீமையான பலிபீடங்களை
மேடைகள் மேலே ஸ்தாபித்தார்கள். மேடைகள் அவங்களுக்கு எங்க வந்துச்சு? அவங்க என்ன கட்டையை வச்சு மேடை கட்டினாங்கன்னா கிடையாது. அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மலை பாங்கான இடத்திற்கு போய் விடுவார்கள். இப்போ உதாரணத்திற்கு நம்மளுடைய சேலத்தை சுற்றி எல்லாம் மலையாவே தான் இருக்கும். எந்த மலையிலாவது கோயில் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் அதில் ரோடே இல்லைனாலும் அந்த கோயில் உச்சில் என்ன இருக்கும்? ஒரு விக்கிரக கோவில் ஒன்று இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது ஆதி காலத்திலிருந்தே மனிதன் விழுந்த நிலையிலிருந்தே, இன்னும் சொல்ல போனா விழுந்து போன தூதர்களினாலே மக்களுக்கு, அதாவது மனு குலத்திற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவில் லிங்க், ஒரு அசுத்த தொடர்பு தான் மேடைகள், ஹை பிளேசஸ். இந்த மேடைகள் என்றால் என்ன அப்படின்னா, நார்மலா இருக்கிற அந்த சமவெளியை விட்டு உயர்வான ஒரு இடத்துல வான மண்டலத்தில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்காக உயர்த்தப்படுகிற ஒரு இடம், அதுதான் மேடை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப மேடை என்னன்னு அர்த்தம்? இங்க சமவெளியை விட்டு உயர்வா மேலே சாமி மேலே இருக்குது, அதனால அந்த சாமியை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மேடை. அதுல என்ன பண்ண, என் கண்ணுக்கு எந்த இடம் உயரமா தெரியுதோ அந்த இடத்துல போய் அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? பலிபீடத்தை கட்ட போறேன். இப்படிதான் அவங்களுடைய அமைப்பு இருந்தது. இப்படிதான் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள். இப்படிதான் கானான் முழுவதும் பரவி கிடந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அங்கே என்ன நடந்தது? விக்கிரக ஆராதனை நடந்தது. அநேக அசுத்தங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த ராஜாக்கள் நல்லா தான் இருந்தாங்க. தாவீது நல்ல ஒரு ராஜாவா இருந்தாரு. அப்புறம் தப்பு பண்ணாரு, பாவம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் சாலமோன் வந்தாரு. அதுக்கப்புறம் அது வர்ற எல்லா ராஜாவுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஃபர்மேஷன், அதாவது புரட்சி செய்யணும், தேவனிடத்துல திரும்பணும்னு ஒரு சிலர், நான் சொன்ன மாதிரி 100ல் ஒரு 5 பேர் தான் வந்து தேவனிடத்துல திரும்பினாங்க. மற்ற 95% மக்கள், ராஜாக்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஏற்கனவே இருந்த தோப்புகளிலும், ஏற்கனவே இருந்த மேடைகளிலும், ஏற்கனவே இருந்த பலிபீடங்களிலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பலி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது தேவனுக்கு கொஞ்சமும் பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கானானியர்களை பத்தி சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை விதமா சொல்றாரு பாருங்க. உபாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 12வது அதிகாரம் 1 நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 12:1 நம்ம வாசிக்க போகிறோம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழுள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து, அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்கினியினால் சுட்டெரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி, அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ள ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. போதும். இப்போ இது யார் சொல்றா? மோசே சொல்றார். யாருக்கு சொல்றாரு? இஸ்ரவேலர்களுக்கு சொல்றாரு. ஏற்கனவே கானானியருடைய பழக்க வழக்கமும் அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன்லாம் ஓரளவுக்கு மோசே பார்த்துட்டார். இங்க இந்த உயர்வான மலையிலிருந்தே கர்த்தர் அவருக்கு காமிச்சிட்டார். இப்போ அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? மோசேக்கு. இப்படி போனா மக்கள் இப்படிதான் தறிகட்டு போவாங்க,
திசை மாறி போவாங்கன்னு தெரிஞ்சதுனால கர்த்தருடைய எச்சரிப்பாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. பலிபீடங்களை இடிக்கணும், மேடுகளை தகர்க்கணும், பச்சையான எல்லா மரங்களுக்கு கீழே போய் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது, சூப்பரா இருக்குன்னு போயிட்டு அந்த இடங்களிலே உங்களுக்கு பிடித்த மனசுக்கு உகந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அதை நீங்க செய்யாம என்ன சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க அப்படி செய்யாம என் நாமம் விளங்கணும். அப்புறம் பாருங்க 6வது வசனத்துல, நீங்க கொடுக்கிற காணிக்க, நீங்க கொடுக்கிற தசம பாகம், நீங்க ஏறெடுக்கிற பலி, இதெல்லாம் அவருக்கு பிரியமானதா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, போற இடத்த நீ என்ன பண்ணணும், ரொம்ப சுத்திகரிக்கணும். அதை நான் சொல்ற விதத்துல தான் நீ என்ன பண்ணணும், அந்த காணிக்கைகளை கொடுக்கணும். நான் சொல்ற விதத்துல தான் இந்த தகனங்களை நீ செலுத்தணும். தசம பாகம் நான் சொல்ற விதத்துல தான் இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் ரொம்ப தெளிவா அவர்களிடத்துல சொல்றார். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் நீ பாருங்களேன், இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடைகள், உயர்வான மேடைகள் போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இன்னும் மறைந்திருக்கிறது. இப்போ இந்த மேடைகள் இவங்க கானானியர்கள் என்ன செய்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோலேக்குக்கு குழந்தைகளை பலி செலுத்துவார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த கன்றுக்குட்டி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? குழந்தை எப்படி பலி செலுத்துவாங்க? கன்று குட்டியினுடைய அந்த ஒரு வெங்கல கண்ணுக்குட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் குழந்தைய உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க, அடியில் நெருப்பு வச்சுருவாங்க. ஏன்னா குழந்தை டைரெக்டாக நெருப்பில் சுட்டா இவங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு அந்த குழந்தைய பலி கொடுப்பாங்க. அந்த குழந்தை அந்த இதுலேயே அப்படியே தோல் கருகி செத்து போகும். இது குழந்தை, அதாவது இது வந்து நரபலி. மோலேக்குக்கு இது ஒரு கடவுள்னு வணங்கியிருக்கானுங்க. அடுத்ததா அவர்கள் பாகால், இந்த மோலேக்கு, இந்த பாகால், இது எல்லாத்திற்கும் இவர்கள் ஆராதனை செய்வது எங்க தெரியுமா? மேடைகள், தோப்பு விக்கிரகங்கள், சிலைகளுக்கு முன்பதாக. இந்த பாகால் ஆராதனை எப்படி இருக்கும்னா, மோலேக்குனாலே பலி செலுத்தணும், பாகால்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிறதான ஆண், அதாவது மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ், ஃபீமேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருப்பாங்க. ஆண் விபச்சாரிகள், பெண் விபச்சாரிகள் இருப்பாங்க அந்த அந்த கோவிலில். அவர்களோடு போய் உறவு கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுடைய அந்த விக்கிரகத்தை வணங்கும் முறை. எவ்வளவு அசுத்தமான ஒரு காரியம் பாருங்க. இப்போ இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருந்திருக்குது. கானான்ல இது நடந்துச்சு. இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளதான் நீங்க போறீங்க. அந்த லேண்ட், அந்த நிலம் மிகவும் அசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். அசுத்தம், வேசித்தனமும் ரத்தமும் அந்த இடத்துல சிந்தி கிடக்கிறது. அதுல என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் எனக்கென்று தெரிந்து கொடுத்த என் இஸ்ரவேல் அந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, முதலாவது அவங்க இருதயத்துக்குள்ள என்ன வேணும்? ஒரு சுத்தம் வேணும். அடுத்ததா அவங்க போன இடத்துலயும் அவங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்தை சுத்திகரிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது? அந்த நிலத்துல ஃபுல்லா அசுத்தமும் பாவமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் அந்த மண்ணிலே நடந்திருக்குது. அந்த இடம் ரொம்ப அதை டிஃபைல்டுன்னு சொல்லுவாங்க, தீட்டாக்கப்பட்ட ஒரு மண்ணாக, இடமாக அது மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு போக சொல்லி தான் கர்த்தர் வந்து இஸ்ரவேலர்களுக்கு சொல்றாரு. இதுதான் கானான். ஸோ கானான்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே அந்த ரொம்ப ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். பாலும் தேனும் அது மட்டும் தான் கண்ணுக்கு வருது. ஆனால் கானான்ல உண்மையாக மறைஞ்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? தகர்க்கப்படாத மேடைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடங்கள், செலுத்தப்பட்டதான தீமையான பலிகள், அங்கே செய்யப்பட்டதான விபச்சார பாவங்கள் எல்லாம் அந்த தேசத்தின் மண்ணில் புதைந்து கிடக்கிறது. இப்போ அந்த இடத்த போய் அவங்க சுதந்திரிக்கணும்னா முக்கியமான நிறைய ப்ராசஸ் அவங்க செய்ய வேண்டி இருக்குது. அதை தான் இங்க மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதே போல என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். கானான் மாறி ஒரு 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 செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து, வா மகனே அப்படின்னு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. எல்லாம் ஏற்றுக்கொண்டு உள்ள வரோம், நல்லதுதான். ஆனா உள்ள வந்து நம்ம பாலும் தேனும் ஓடுகிற கானானுடைய உண்மையாலுமே அந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கிறோமா? உண்மையாலுமே வந்து அங்க இருக்கிறதான பாலும் தேனையும் நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்க. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஓகே, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வர்றது ஒரு பக்கம் வரட்டுங்க. ஆனா உண்மையாலுமே
ஏசப்பா என்னை எதற்காக ரட்சித்தார்? பாவத்தில் இருந்து ரட்சித்தார். உலகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு சமாதானம் தரும்படி ரட்சித்தார். இப்படி பல காரியங்கள் ரட்சிப்பின் அடித்தளமா இருக்குது. இது என் வாழ்க்கையில இல்லைன்னா உண்மையாலுமே நான் கானானுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த கானான் இன்னும் என்ன பண்ணப்படலை? சுத்திகரிக்கப்படலை. இன்னும் அது தீட்டாக தான் இருக்கிறது. என் ரட்சிப்பின் வாழ்க்கை முழுமை அடையாததற்கு காரணம் என்ன? என்னுடைய ரட்சிப்பு இன்னும் முழுமை அடையாம இன்னும் அப்படியே சோர்ந்து போயிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னும் தீட்டாகவே இருக்கிற என்னுடைய கானான். அந்த தீட்டானது என்னது? அந்த தீட்டானது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு வசனம் வாசிக்க, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியும். வாசிங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 4 வசனங்கள். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வாசிக்கலாமா? சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜா சாலமோன் ராஜா இருக்கிறதுலே ஐஸ்வர்யம் உள்ள, அவரை போல ராஜா யாருமே இருந்ததில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்த வாழ்ந்த ஒரு ராஜா. ஆனா இவரை பத்தி ரொம்ப துல்லியமாக சொல்லப்படுற ஒரு வசனம் என்ன? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுதான் சாலமோனுக்குள்ளேயும் இருந்துச்சு. சரிங்களா? சாலமோன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இல்லைனாலும் சாலமோனுடைய இருதயம் மாதிரி தான் நம்மளுடைய இருதயமும் இருக்குது. என்ன தெரியுங்களா? 3வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். போதும். சரி, இப்போ என்ன போட்டிருக்குது? சாலமோன். எல்லாரும் கொஞ்சம் சத்தமா வாசிங்களா, இந்த ஸ்லைட்ல இருக்கிறத வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்படி என் பேரை போட்டுக்கலாம், உங்க பேரை போட்டு வாசிங்க. பில்லி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும்னா என்ன அர்த்தம்? அப்ப எதிர்மறையா ஏதோ ஒண்ணு இருக்குது. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், லவ் இருக்குது. என்ன லவ்? ஐயோ, ஏசப்பா தாங்க உலக ரட்சகர், ஏசப்பாக்காக நான் என்ன வேணா செய்வேங்க, ஏசப்பா தான் ரத்தம் சிந்தினார், ஏசப்பாவுக்காக நான் அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன், எல்லாம் கொடுப்பீங்க. ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். எப்படிங்க பாருங்க, இட் இஸ் a paradox. paradoxனா எதிரும் புதிருமானது. ஒரு பக்கம் தேவனை நேசிக்கிற நேசம், ஆனா இன்னொரு பக்கம் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, மேடைகளை தகர்க்கணும், பலிபீடத்தை இடிக்கணும், அங்கெல்லாம் போய் தூபம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்றாம? அப்படிதானே நம்மளும் செய்யறோம். எங்க நீங்களாம் அப்படி செய்யறதே இல்லையா? அப்படிதான் நம்மளும் செய்யறோம். நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஒரு பக்கம் ஏசப்பாவை நேசிக்கிற நேசம், அப்படியே சிலுவையை பார்த்து உருகி உருகி பாடுவோம். கல்வாரி அன்பு என்னை உருக்குது உடைக்குதுன்னு பாடுறோம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? மேடைகளை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மேடை ஏன் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு அவர் தெளிவா என்ன சொன்னார்? நீ உள்ள போனீன்னா வேலையா என்ன பண்ணணும்? கானானியரை சங்கரிக்கிற மாதிரியே மேடைகள் என்ன பண்ணணும்? தகர்க்கணும், பலிபீடங்களை இடிக்கணும். ஆனா இன்னும் என்ன இருக்குது? மேடை இருக்குது. மேடை இருக்கிறனால அங்க என்ன பண்றாரு? அவர் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார். ஆனா இந்த பக்கம் தேவனுடைய ஞானம், அப்படியே அவரை மாதிரி ஒரு ஞானி யாருமே இல்லை. ஆனா இந்த பக்கம் ஒரு மேடை. அந்த மேடையில எந்த விக்கிரகத்துக்கு தூபம் காட்டினானோ தெரியல அந்த மனுஷன். இப்போ இது அப்படியே கொஞ்சம்
ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய விதமா உங்களை என்னையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்ப்போம். ஏசப்பாவை நம்ம எல்லாருமே நேசிக்கிறோம். உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நான் கேட்டேன்னா, ஆமாங்க, எல்லாரையும் விட நான் ஏசப்பாவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் தகர்க்க சொன்ன மேடையை தகர்த்தீங்களா? இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற மேடை என்ன? இன்னும் உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிறதான காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆனா வெளியில நீங்க என்ன சொல்றீங்க? ஏசப்பாவை நேசிக்கிறேன், அதனால ஆலயத்துக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், ஆராதனைக்கு வரேன், காணிக்க கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், கையை தூக்குறேன், வர்ஷிப் பண்றேன், முட்டி போடுறேன், அழுது ஜெபம் பண்றேன், மன்றாட்டு ஜெபம் பண்றேன், எல்லா ஜெபமும் பண்ணலாம். ஆனா இன்னும் மேடை இருக்குது. மேடை இருந்தா எப்படி எழுப்புதல் வரும்? தீமையின் பலிபீடங்கள் அண்டையிலே அங்க தீமையின் காரியங்கள் செலுத்தப்படும் பொழுது எப்படி எழுப்புதலை பார்க்க முடியும்? இந்த மேடை திடீர்னு சாலமோனுக்கு வரலைங்க. இது எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? ஏற்கனவே கானானியரிடத்திலிருந்து வந்தது மாத்திரம் இல்ல, இப்போ அவங்க அப்பா தாவீது கிட்ட இருந்தும் அது வருது. அவங்க அப்பா தாவீது மேடை கட்டினாரா? இல்ல. ஆனா அவருடைய செயல்பாடு, ஒரு செயல் என்ன பண்ணுது? தேவனை ரொம்ப வருத்தப்பட வச்சது. என்ன செயல்? உரியாவினுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டு விபச்சாரம் பாவம் செய்த ஒரு செயல் ஏசப்பாவை அப்படியே உடைச்சிருச்சு. அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்ல, ஆனா நீ என்ன பண்ணிட்ட? என்னை கேட்காம போய் ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு 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 பாவத்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம சரீரத்தில் செய்யற மற்ற எல்லா பாவமே சரீரத்துக்கு வெளியிலையாம், ஆனா இந்த விபச்சார பாவம் மாத்திரம் என்னங்களாம் சரீரத்திற்கு எதிராகவே நான் செய்கிற பாவம்னு சொல்றாரு பவுல். அந்த மாதிரி ஒரு பாவத்தை தாவீது செஞ்சிருக்கிறாரு. இப்போ அது தேவனுடைய இருதயத்தை உடைச்சிருச்சு. இப்போ உடைச்சனால நல்லா கவனிக்கணும். இது நீங்க ஸ்பிரிச்சுவலா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவருடைய ரத்தத்துல இப்போ ஒரு மேடை ஒன்று கட்டப்பட்டுருச்சு. அந்த மேடை தேவனுக்கு விரோதமான ஒரு மேடை. எப்படி நம்ம பலிபீடம்லாம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மனுஷன் ஒரு தீமையான பழக்கத்தை செய்யும் பொழுது அது என்னவா மாறுது? அவனுடைய வாழ்க்கையில பலிபீடமாக மாறுகிறது. அதே போலதான் இதுவும். இப்போ உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு கேட்கணும், அந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு மனிதன் இப்போ நான் திடீர்னு எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒருத்தன் அழகாக ஒரு பொருளை வச்சிருக்கிறான், எனக்கு ஃபோன் இல்லை, ஒருத்தர் ஃபோன் வச்சிருக்கிறாரு, நான் அந்த ஃபோனை திருடுறேன். தாட்டி திருடுறேன், மனசு உறுத்தும், படப்படன்னு இருக்கும். அப்புறம் அப்படியே சமாளிச்சாச்சு. 2வது தாட்டி திரும்ப திருடுறேன், மனசு படப்படன்னு இருக்கும், மறைச்சாச்சு. 4வது 5வது 6வது தாட்டி திருடும் போது என்னுடைய இருதயம் படப்படன்னு இருக்குமா? இருக்காது. காரணம் என்ன? அது பழகி போச்சு. பழகி போச்சுன்றதை விட நம்மளுடைய வார்த்தையில சொல்லணும்னா அது ஒரு பலிபீடமாக மாறிவிட்டது. an act you committed out of your body. நீங்க செய்யற ஒரு செயல், அது பாவ செயல். அந்த பாவத்தை ஒரு தாட்டி செஞ்சீங்க, மனசாட்சி உணர்த்தினது. 2வது தாட்டி செஞ்சீங்க, மனசாட்சி உணர்த்தினது. 3வது தாட்டியும் செஞ்சிருப்பீங்க, மனசாட்சி கண்டிப்பா பேசி இருக்கும். ஆனா 4வது 5வது 6வது 7வது 8வது 10வது 15 100 தடவை செய்யும் பொழுது இப்ப நீங்க செய்யல, இந்த பாவத்தை பயன்படுத்தி உங்களுக்குள் வந்த ஒரு தீமையின் பலிபீடம் உங்களை செய்ய வைக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு காரியமும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பாவம் செய்யாம நம்ம இருக்க மாட்டோம். ஆனா பாவம் செஞ்ச உடனடியா நம்ம உணர்த்தப்பட்டு தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவாகிறோம். பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்ப ஒப்புரவாகாத பட்சத்துல, உணர்த்தப்பட்டு சரி செய்யாத பட்சத்துல, பிசாசு உள்ளே நுழைந்து மேடையை கட்டுவதற்கும் பலிபீடத்தை கட்டுவதற்கும் அதில் தீமையில் பலிகளை இடுவதற்கும் நான் வாசலை திறந்து கொடுக்கிறேன். இந்த வாசல் நல்லா கவனிக்கணும், என்னோடு முடிவடைவது இல்லை, என் ரத்தத்தில் ஊறி போயிடும். எனக்கு அப்புறம் என் பையன் பிறந்தானா, என் பையனும் ரத்தத்திலேயே எந்த பலிபீடத்தோட பிறப்பான்? தீமையின் பலிபீடத்தோடையே பிறப்பான். அவனுக்கு அவன் he will be a natural criminal. யாரும் சொல்லி கொடுக்காமையே திருட்டு கைவசம் அவனுக்கு வந்துடும். ஏன்? அப்ப திருடனா இருந்தான். இப்போ இதை நம்ம எப்படி, நம்ம பயாலஜிக்கலா எப்படி சொல்றோம்? உலக பிரகாரமா அவங்க அப்பன் புத்தி அவனுக்கு வந்துருச்சுங்க அப்படின்றோம். இது வெறும் புத்தி இல்லைங்க.
இரத்தத்தின் வழியாய் வருகிற மேடைகளும் பீடங்களுமாக இருக்கிறது. மேடைகளும் பலிபீடங்களும் இரத்தத்தின் வழியாக தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. தாவீது கிட்ட ஆரம்பிச்சது அந்த விபச்சார பாவம், சாலமோனு கிட்ட மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஏன் உன்னோட நிறுத்திக்கலாம்ல அவன்? சரி, அவங்க அப்பாவுக்கு போட்டி போடணும்னு நினைச்சானா என்னவோ தெரியல. அவங்க அப்பா 3-4 கல்யாணம் பண்ணியிருந்தார். இப்ப அவனுடைய மல்டிப்ளிகேஷன் ப்ரொபோஷன் பாருங்க, 1000 பேரு. எப்படி இந்த துணிகரம் அவனுக்குள் வந்தது? ராஜா வந்தா நீ என்ன வேணா செஞ்சிருவியாயா? எப்படி உன்னால செய்ய முடிஞ்சது? காரணம் நீ செய்யல, உன்னுடைய ரத்தத்தில் மறைந்திருக்கிற மேடைகளும் தீமையின் பலிபீடங்களும் உன்னை தீமையான பாவங்களுக்குள்ளாக சுழற்சி முறையிலே உன்னை நடத்தி கொண்டே வருகிறது. இப்போ பிரியமானவர்களே, நல்லா என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன். நம்ம எல்லாருடைய அம்மா அப்பா கிட்ட இருந்தோம், நமக்குள்ள என்ன வந்திருக்கோம் சொல்லுங்க? மேடைகளும் பீடங்களும் தீமையான பலிபீடங்களும் கண்டிப்பா வந்திருக்கும். இப்ப இதோட சேர்த்து நம்ம செய்யற பிரச்சனையும் சேர்த்து அடுத்து நம்மளுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா போகும். நீங்க என்ன செய்றீங்க? வாட் ஆர் யூ டூயிங் அபவுட் இட்? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு செய்ய போறீங்க? நீங்க ஏசப்பாவை நேசிக்க, இப்போ சாலமோன் மாதிரி ஏசப்பாவை நேசிக்கிறேன்னா சந்ததி கெட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஏசப்பாவை நேசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏசப்பாவை நேசிச்சிருந்தா சந்ததி நல்ல சந்ததியா மாறி இருக்கணுமா இல்லையா? ஏசப்பாவை தெரிந்து கொண்டிருந்தா நம்மளுடைய சந்ததி ஒரு நீதிமானுடைய சந்ததியாய், அவர்களுடைய பாதை வெளிச்சமான ஒரு பாதையாய், இப்படி நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கணும். ஆனா நம்ம பிள்ளைகள் ஏன் இன்னும் சாபத்தையும் வியாதியையும் ஏன் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள்? காரணம் தெரியுங்களா? ஏற்கனவே நம்ம டீல் பண்ணாம விட்ட மேடையும் பலிபீடமும் அதோட சேர்ந்து நம்மளும் செஞ்சதான தீமையான காரியங்கள் எனக்குள்ளாக மேடைகளை உருவாக்கி, அந்த மேடைகளுக்கு மேலதான் பலிபீடம், அந்த பலிபீடத்துக்கு மேலதான் தீமையான பலிகள், இவ்வளவும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, யெரொபெயாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவரை பற்றியும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 31 to 32 நம்ம வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 31 to 32. அவன் மேடையாகிய லேவியின் புத்திரராயிராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபிக்கிறான். போதும். இவங்கெல்லாம் யாருங்க? விக்கிரகமே வணங்கக்கூடாத சந்ததியில பிறந்தவனுங்க. ஆனா என்ன பண்றாங்க? விக்கிரகத்தை வணங்குறது மட்டும், கோவில் கட்டுறாங்க, கண்ணுக்குட்டி செய்யறாங்க, அத்தனை காரியங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த சாலமோனுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறகுறார். சாலமோனுடைய பிரச்சனை முடியல, தாவீது பிரச்சனை சாலமோனுக்கு வந்துச்சு. சாலமோனுடைய பிரச்சனை இப்ப அவருடைய மகனாகிய ரெகொபெயாமுக்கு வருது. பாருங்க, 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம், அப்படி திருப்புங்க அடுத்த பக்கத்துல. அதுல 21 to 23 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 21 to 23. சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாய் இருக்கிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். இவரு ராஜாதான். ராஜா நினைச்சிருந்தா அந்த ஊர்ல எப்படிப்பட்ட ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்க முடியும். ஆமாவா இல்லையாங்க? எங்க ராஜா கண்ட்ரோல்ல தானே முழு தேசமும் இருக்குது. அப்போ ராஜா சரியா இருந்திருந்தாருன்னா முழு தேசத்திலே என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ராஜாவே சரியில்லாத பட்சத்துல
அந்த ராஜா நிமித்தமா என்ன நடக்குதுங்க? எந்த தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதே தேசத்தை அவர்களே தங்கள் சொந்த கைகளினாலே தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் யாரு? யெகோவா தேவன். இவங்க எல்லாருக்கும் முற்பிதா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க எல்லாருடைய முற்பிதாக்களும் சீனாய் மலையில என்னத்தை பார்த்தாங்க? கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க. இவங்க எல்லாருடைய அப்பாக்களுடைய கண்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் செங்கடலை ரெண்டா பிளந்தாரு. இவன் பாட்டம் பூட்டி கண்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் எரிகோவை தகர்த்தாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? மேடைகள், விக்கிரகங்கள், தோப்புகள், அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுத்தமும் ரத்தத்துல மறைஞ்சிருந்துச்சு. அதனால என்ன வெளிப்பிரகாரமா என்ன கொண்டு வந்து இவங்களை வச்சாலும் இவங்களுக்கு உள்ள இருக்கிற சுபாவம் என்ன ஆகல? மாறவே இல்லை. காரணம் இது எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுங்களா? இவங்க எகிப்துல இருந்து பழகுனாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட யாக்கோபுடைய பிள்ளைகள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கூட யாருமே விக்கிரகம் வணங்குனதா வரலாறு கிடையாது. ஆனா இவங்க எப்போ எகிப்துக்கு போனாங்களோ, எகிப்துல என்ன பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டாங்களோ, எகிப்துல என்ன கலாச்சாரத்தை பார்த்து பின்பற்ற ஆரம்பித்தாங்களோ, அப்பொழுது இருந்தே அவங்க ரத்தத்துல அந்த தலைமுறையிலிருந்தே 400 வருஷம் அங்கேயே போயிடுச்சு. அந்த தலைமுறையிலிருந்து ரத்தத்துல வேரூன்றிடுச்சு. என்ன பிரச்சனை? விக்கிரக ஆராதனை, சிலைகளை வணங்குதல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தல். ஆனா தேவன் இதை உணர்த்துறதுக்காக தான் கர்த்தர் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம் எதுக்காக? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இருக்கிறனால தான் இது பாவம் என்று எனக்கு தெரிய வரும். நியாயப்பிரமாணம் எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? அவங்கள அடிச்சு போட்டு தள்ளணுன்றதுக்காக இல்ல. நியாயப்பிரமாணத்தை படிச்சு எனக்கு எது பிரியம், எனக்கு எது பிரியம் இல்லைன்றத நீ தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்துமே படிச்சுமே அவர்களால தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியல தெரியுமா? சுபாவங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அதுதான் இந்த நாள்ல உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தெரிந்து கொள்ளப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. ஆனா அந்த சந்ததியில விட முடியாத ஒரு சில பழக்கம், விட முடியாத ஒரு சில செயல். அது என்னது? எங்க போனாலும் மேடையை கட்டிக்கிறது, அந்த மேடைய மேல தீமையின் பலிபிடத்தை கட்டுறது, அங்க போய் மோலேக்குக்கும் பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் பலி செலுத்துறது. நான் ரட்சிக்கப்பட்டேன்றது மாத்திரம் என்னுடைய அடையாளம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் நான் செய்யற செயலும் நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு நான் சர்ச்சுக்கு போறனால நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்து சுயம் அப்படியே துடிக்கும் வெளியே, இதை செய் அதை செய்யன்னு சொல்லி. அதை செய்ய விடாம அதை ஒடுக்கி அடக்கி ஒரு சிறைக்குள்ள அடைச்சி இதை செய்ய மாட்டேன், ஏன்னா நான் தேவனை நேசிக்கிறேன். சாலமன் மாதிரி நீங்க இருக்கலாம், தேவனையும் நேசிச்சுக்கலாம், இந்த பக்கம் மேடைகள்ல போய் என்ன பண்ணிக்கலாம்? சொல்லுங்க, என்னங்க பண்றாரு அவர்? மேடையில போய் தூபம் காட்டுகிறார். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். தேவனை நேசிக்கிறோம், ஆனா ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஏங்க எதனால நம்மளால விட முடியல? ஒரு சில நேரம் அது தப்புனே நமக்கு தெரிய மாட்டேங்குது தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு ஊறி போச்சு உள்ள. நாற்பது வருடமாய் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட அசால்ட் ரொம்ப ஒரு அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ளோல நார்மலா பேசுறப்பயே ஒரு 10-15 கெட்ட வார்த்தை. 40 வருஷமா கிறிஸ்தவங்க, ஆனா பேச்சில் என்ன வருது? ஏன் உங்களால் நிறுத்த முடியல? ஏன்னா உங்க ரத்தத்துல அது பலிபீடமா மேடையா அது மாறிடுச்சு. உங்க கண்ட்ரோலை மீறி அது செயல்பட்டு இருக்குது. பேசுற வார்த்தை மாத்திரம் இல்லைங்க, நம்ம செய்யற செயல். தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம செய்யற காரியங்களை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? ரட்சிப்பு பெற்றுக்கொள்ற நாள் நம்ம ஏசப்பாவை அறிந்து கொண்டு இயேசுதான் என் தெய்வம்,
இயேசுதான் இந்த உலகத்துல எனக்காக மரித்து எனக்கு ஜீவன் தந்தவர்னு நான் என்னைக்கு நேசிக்கிறேனோ, வெறுமனே அன்னைக்கு மாத்திரம் முக்கியம் இல்லை, அது வெறுமனே ஆரம்பம் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுயத்தை சிலுவையில் அடித்து உங்களுக்குள்ள இருந்து துடிக்குது பாத்தீங்களா, வெளியில ஒரு சிலதை செய்யும்படி துடிக்கும். ஒரு ஆத்திரம், கோபம், எரிச்சல், அப்புறம் என்னது வேற ஏதாவது இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ள இருந்து அப்படியே வெளியே வர்றதுக்கு துடிக்குது. அது எல்லாவற்றையும் நீங்க எப்படி அதை அடையாளப்படுத்துறீங்க? அதை நீங்க ஃபர்ஸ்ட் அது பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இல்ல அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க, திடீர்னு என்னுடைய வாயில கண்ட்ரோல் இல்லாம ஒரு 4-5 கெட்ட வார்த்தை வந்துருதுங்க அப்படின்னா அதோடையே கிறிஸ்தவனா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பார்ப்போமே. நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஆனாலும் எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பார்க்கறது மட்டும் மாற மாட்டேங்குதுங்க. சரி, அப்ப அதோடய வாழ்ந்துருவீங்களா? ஏன் உங்க ஜாதிக்காகன்னு கர்த்தர் தனியா பரலோகம் ஒன்று கட்டி வச்சிருக்கிறாரா? இல்லையே. இது எல்லாமே தான் பொய் சொல்றது எப்படி பாவமோ அதே போலதான் விபச்சார பாவமும் பாவம் தான். அதே தேவன் எல்லாத்துலயும் ஒரே அளவுல தான் பார்ப்பாரு. ஐயோ விபச்சாரமா எல்லாம் பார்க்க மாட்டாரு. தேவனுக்கு எல்லாமே ஒரே லெவல் தான், ஒரே அளவிலான பாவம் தான். நீங்க ஜாதி பாகுபாடு பார்த்தாலும் அதுவும் என்னதான் பாவம். தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனை வேறுபடுத்தி பார்க்கறீங்கன்னா உங்க ரத்தத்துல ஒரு தீமையின் பலிபீடம் இருக்கிறது.